சிசேரியன்னாவே எல்லாரும் பயப்படுறது இந்த முதுகுல போடுற ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் பத்தி தாங்க. இந்த மயக்க மருந்து கொடுக்குறப்ப நீங்க எந்த விதமான உங்க சுய நினைவையும் இழக்க மாட்டீங்க. உங்களுக்கு இடுப்புக்கு கீழே ஜஸ்ட் கொஞ்ச நேரம் மறுத்து போயிருக்கும், அவ்வளவுதான். இதுதான் ஒரு அம்மாக்கும் குழந்தைக்கும் சேஃபான மயக்க மருந்துங்க. ஸோ நீங்க இந்த மயக்க மருந்து கொடுக்குறப்போ நல்லா முழிச்சுக்கிட்டு அங்க என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் பேசுறதுல இருந்து எல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. இது உங்களுக்கு நிரந்தரமான முதுகு வலியை கொடுத்துருமா அப்படிங்கறத நினைச்சுதான் பயப்படுவீங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு நிரந்தரமான முதுகு வலியெல்லாம் இது கொடுக்கவே கொடுக்காதுங்க. இப்ப நீங்க ஒரு இடுப்புல ஊசி போட்டா பயப்படுவீங்களா? அதே மாதிரிதான் இதுல முதுகுல ஊசி போடுறதுன்றதும் அந்த ஊசி போட்டு முடிச்ச உடனே அந்த வலி சரியா போயிடுங்க. ஆனா நிரந்தரமா எனக்கு முதுகு வலி வருதுன்னு முக்காவாசி லேடிஸ் சொல்றதுக்கான காரணம் அவங்க கர்ப்ப காலத்துல அதிகரிக்கக்கூடிய வெயிட்டா இருக்கலாம், இல்ல அப்படின்னா அவங்களோட ஃபீடிங் பொசிஷன்ஸ் ரொம்ப குனிஞ்சு உட்கார்ந்து ஃபீட் பண்றதா இருக்கலாம், இல்ல குழந்தைனால சில நேரங்கள்ல நம்மளால சரியா தூங்க முடியாததா இருக்கலாம். இதெல்லாம் தான் லாங் டைம் பேக் பெயினுக்கான காரணங்கள். முதுகு தண்டுல போடுற ஊசி கிடையவே கிடையாது.